இயேசு உங்களை நேசிக்கிறார். பிரியமானவர்களை, இந்த நாளில் ஆண்டவர் நம்மளோடு பேசும்படியாய் வேதத்திலிருந்து 2 வசனங்களை கூட வாசித்து ஆண்டவர் நம்மளோடு இடைவிடக்கூடிய காரியத்தை பார்ப்போம். அது யோபுவின் புஸ்தகம் 5வது அதிகாரம் 9-10 வசனம் இப்படியாக சொல்லுகிறது. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். தாழ்ந்தவர்களை உயர்த்தி வைத்து துக்கிக்கிறவர்களை ரட்சித்து உயர்த்துகிறார். ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை அவர் செய்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் அவரால் கூடாதது ஒன்றுமில்லை. நம்ம நினைக்கிறதுக்கு மேலாக செய்கிறவர். இந்த இடத்துல இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வனாந்தரத்தில் அவரை நடத்தி சொல்லும் பொழுது தண்ணீர் இல்லை என்று சொன்னதுமே அவர் தண்ணீரை கொடுத்ததை நாம் பார்க்க முடிகிறது. அவர் அற்புதர், அதிசயமானவர், எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறார். அவருக்கு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செய்த நன்மைகள், அற்புதங்கள் இவையெல்லாம் நம்ம எண்ணி பார்க்க முடியாது. அதை சொல்லி சொல்லி ஆண்டவரை துதிப்பதற்கு 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது. அப்படிப்பட்ட ஆண்டவரை நாம் வழிபடுகிறோம் என்பதை நாம் மறந்து போய்விடாதபடிக்கு அவர் எண்ணி முடியாத அதிசயங்களை நமக்கு செய்வார். எப்பொழுது இதை செய்வார் என்றால், எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிற தேவன் என்று நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொண்டோமானால் அது நம் வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியாது. பிரியமானவர்களே, அவரை ஆராய்ந்து அவரை அனுதினமும் ஒரு சமூகத்தை நோக்கி பார்க்கும் பொழுது ஒரு தேவை முடியாது, ஒரு அப்பாற்பட்ட அதிசயத்தை செய்கிற தேவன் அவர். இத மனுஷனால முடியாத ஒரு காரியத்தை அவரால் செய்ய முடியும். டாக்டரால முடியாததை அவர் செய்ய முடியும். இந்த உலகம் செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை அவர் செய்ய வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, எண்ணி முடியாத அற்புதங்களை செய்கிறவர். தாழ்ந்தவர்களை உயர்த்தி, அந்த தாழ்மையில் கிடக்கிற ஒரு மனிதனை அவர் ஒரு நொடி பொழுதுல உயர்த்த வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். புழுதியில் இருக்கிறவனை தூக்கி உயர்த்துகிறார். சேற்றிலிருந்து அவர் தூக்குகிறவராய் இருக்கிறார். அவருடைய ஜீவ ரத்தத்தை கொண்டு நம்மை மாற்றுகிறார். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட பாவியாக இருந்தாலும், தாழ்மைப்பட்டு கிடந்தால், எந்த மனிதனும் மதிக்க முடியாத ஒரு சூழ்நிலை நம்ம கிடந்தாலும், ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய ரத்தம் உங்களை சுத்திகரித்து நம்முடைய பாவங்களை மன்னித்து நம்மளை உயர்த்தி விடும். பிரியமானவர்களே, இயேசு என்ற அந்த ரட்சிப்பு நமக்குள் வறுமையானால் ஆண்டவர் நம்மளை உயர்த்தி வைப்பார். பாருங்களேன், ஆனா கீழே கிடக்கிற ஒரு மனுஷனை உயர்த்தி வைக்கிற ஒரு அனுபவம் அது இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் மாத்திரமே செய்ய முடியும். பிரியமானவர்களே, அவரை அறிந்து கொள்வதற்கு மாத்திரம் நீங்கள் அவர் தடுவினாலும் தேடி கண்டுபிடித்துக் கொள்ள வேண்டும். எங்கோ ஒரு இடத்துல ஒரு சத்தம் வருகிறது என்றால் இயேசு உங்களை நேசிக்கிறார் என்று சாதாரணமா சொல்றாங்க அப்படின்னு நினைச்சிடாதீங்க. ஆண்டவர் உங்க மேல் பிரியம் வைத்திருக்கிறதுனால அடிக்கடி ஒவ்வொருவரோடு இடைப்பட்டு கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்ற வார்த்தை நம் இருதயத்துல அது ஊடுருவிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு அதிசயங்களை செய்யவும் அற்புதங்களை செய்யவும் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, தாழ்ந்தவர்களை உயர்த்தி வைத்து துக்கத்திருக்கிறவர்களை ரட்சிக்கிறார்கள். துக்கத்துல இருக்கிறவங்க, ஐயோ நான் யாருமே இல்லை, எனக்கு ஒன்றும் செய்ய முடியாதே, உறவினர்களே இல்லையே, என்ன செய்வது, அப்படிப்பட்டவர்களை ஆண்டவர் தேடி அவர்களை பார்க்கிறார். பிரியமானவர்களே, ஒன்றும் இல்லாதவருக்கு அவர் உங்களுக்கு துணையா இருக்க வல்லமையில் அவர் இருக்கிறார். நீங்க ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. இந்த வேத புத்தகத்தை வாசிங்க. அவரை நோக்கி அனுதினமும் நீங்க பார்ப்பீர்களானால், அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டீங்கன்னா ஒரு நொடி பொழுது அவர் மனம் இரக்கம் உள்ளவர். பெரிய அவருடைய காருணியம் பெரியது. இரக்கமுள்ள தேவன், காருணியம் உள்ளவர். பாருங்களேன், அவர் ரொம்ப மனதுருக்கமுடையவர். கண்ணில இருந்து ஒரு சொட்டு தண்ணீர் அவர் சமூகத்துல நீங்க ஊற்றுனீங்கன்னா அவர் நீங்க சிந்துகிற ஒவ்வொரு சொட்டு ரத்தத்திற்கும் அவர் அற்புதத்தை செய்ய வல்லமையுள்ளவர் இருக்கிறார். அந்த ஒவ்வொரு சொட்டு கண்ணீருக்கும் அவர் பதிலளிக்கிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆனா ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். ஒருவேளை இவர் அற்புதம் செய்கிறவர், எண்ணி முடியாத காரியத்தை செய்கிறவர் என்று மாத்திரம் பேசிவிட்டு வாசித்து விட்டு போவதற்கு மாத்திரம் அல்ல, அவரை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அவர் எப்படிப்பட்டவரோ, சகையே என்கிற ஒரு மனிதனை நாம் வாசித்தோம். அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படி வகை தேடினார் என்று வேதம் சொல்லுகிறது. உடனே ஒரு காட்டவத்தி மரத்துல ஏறி என்ன செய்றாரா, அவர் இயேசுவை பார்க்கும்படி அவர் வாஞ்சித்தார். உடனே அந்த ஒரு சின்ன காரியம் அவர் வாழ்க்கையில செயல்பட செய்தது அவரை ஆண்டவர் நினைச்சுதான் ரட்சித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த வீட்டிற்கு இன்றைக்கு ரட்சிப்பு வந்தது என்று அருமையாய் அந்த மனிதன் ரட்சிப்பை பெற்றுக் கொண்டான். அவன் இயேசு எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கும்படியாய் வகை தேடினான். அவன் செய்தது என்ன, ஒரு காட்டத்தி மரத்துல ஏறி ஆண்டவர் எப்படிப்பட்டவர் பார்க்கணும்னு தான் நினைச்சான். ஆண்டவர் அந்த இடத்துல நின்றார். இருதயத்துல சிறிய இடம் அவருக்கு கொடுப்பீர்கள், ஆனால்
அவர் உங்களை கரம் பிடித்து தூக்குவார், உங்க பாவங்களை மன்னிப்பார், உங்களை அற்புதமாய் நடத்த வல்லமையா இருக்கிற நம்ம செய்யறது அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க முடியாது. ரட்சிப்பு வேணும்னா அவர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்க முடியாது. நாம் அவரை நோக்கி பார்க்க நம் இருதயத்தில் ஒரு வாஞ்சை உண்டாக வேண்டும். அதை செய்தால் போதும், ஆண்டவர் அற்புதம் செய்வார். கண்களை மூடவும் செய்வோம். அன்பின் தகவலே, உண்மை அறிகிற ஞானம் எங்களுக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, எண்ணி முடியாத அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவர், சிறியவனை உயர்த்துகிறவர், ஆண்டவரே துக்கத்தில் இருக்கிறவனை ரட்சிக்கிறவர் என்று வேதம் சொல்லுகிறப்பா. ஆண்டவரே, சகையை போல நீர் எப்படிப்பட்டவரோ என்று பார்க்கிற இருதயத்தை எங்க ஒவ்வொருவருக்கும் தாங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.